ஹாய் வணக்கம் மை டியர் மக்களே. இன்றைக்கி நான் ஒரு 2 விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த மேயர் பொம்பளைன்னு ஒருத்தி இருக்கா இல்லை, ஐயோ அந்த கொசுத்தில் தாங்க முடியலடா சாமி. அவங்க ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க என்னென்னா, எல்லாருமே பேப்பர் வச்சுட்டு தான் படிக்கிறாங்க அப்படின்னு. இருக்கட்டும், ஏன் நாங்களும் நடிக்கிறோம், நாங்களும் சில இடத்துல டயலாக் பார்த்து தான் படிக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் நாங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணியும் நாங்கள் டயலாக் பேசியிருக்கோம். ஆனால் நீங்கள் உங்களோட பதவி ஏற்கும்போது ஒருத்தர் ப்ராம்ப்ட் பண்ணியிருக்காரு, அதைவே சரியாக சொல்ல முடியல, தற்காப்புதுக்காக உழையிருக்கீங்க. சரி, ஓகே, அது அந்த நேரத்தில் நர்வஸ்னஸ்ஸாக இருக்கலாம், எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பல மீட்டிங்கில் பார்த்துருக்கேன், கொடை பிடிச்சிருக்கீங்க, பஸ்ஸில் ஃபுட்போர்ட்டை தொங்குற மாதிரி வண்டியில் ஃபுட்போர்ட்டை தொங்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய சொதப்பல் டயலாக்ஸ், முக்குன்னு முக்கியிருக்கீங்க. இந்த முக்கை கக்கூசில் முக்கியிருந்தாலும் பின்னாடி ஃப்ரீயாக வந்திருக்கும், வரலையே. ஸோ எங்கே முக்கணுமோ அங்கே முக்காமல் தேவையில்லாத இடத்தெல்லாம் முக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். இனியாவது பேக் மூடிட்டு போ. ஓகே. நம்பர் 2, ஒருத்தர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், நாங்கள் ட்ரோன் விட்டோம், அதை விட்டோம், இதை விட்டோம். சரியோ, ஒரு காத்தாடி விட்டியாயா நீ? விட்டது அட்லீஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து ஒரு நியூஸ் சேனல், சரி நீங்களே ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, அதுலேயாவது போட்டிங்களா? இல்லை. ஆனால் இன்றைக்கி அவர் ப்ராக்டிக்கலாக ட்ரோனை விட்டு எக்கச்சக்க சேனலில் எல்லா நியூஸ் சேனலும் ஓப்பனாக விட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓகே. தட்டுத்தடங்கள் இல்லாமல் ரொம்ப தெளிவாக பேசி he has proved it to the entire world, not only in India, to the entire world. I'm telling you, தமிழ் தெரிஞ்ச எல்லா மக்களும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் செய்த விஷயத்தை நேரடியாக கண்காணிச்சுட்டு இருக்காங்க. and they are so happy and they are so proud that they elected CM Vijay to be the future Chief Minister of Tamil Nadu. இதில் எனக்கு உங்கள் ஆட்சியில் வரும்போது ஒரு சாங் ஒன்று வருது, தானே 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 நே தானே தானேனா தானேனா தானேனே. இந்த சாங்கோட இந்த சவுண்டோட சாங் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லைன் விட்டுருங்க, தட்ஸ் நோ யூஸ். விடியல் தர போகிறாரு, ஆமாம், இன்னைக்கு விடியல் கொடுத்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு. அதுதான் மக்களோட முடிவு. ஆனால் அதே தான் மக்கள் எல்லாரும் சிந்திச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்கள் எல்லாரும் சிஎம் ஜோசப் விஜயை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியலை கொடுத்துருக்காரு. இதை விட வேறு என்ன வேணும்? இதை என்ன சொல்கிறதுன்னா, சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது அப்படிம்பாங்க. போன ஆட்சியில் நீங்கள் பல அட்டூழியங்கள், லஞ்சங்கள், கற்பழிப்புகள், என்ன சொல்கிறது, கொள்ளையடித்தல் எவ்வளவோ பண்ணீங்க. ஆனால் இப்போ சிஎம் விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களால் அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு வேறு வேலையே இல்லை. என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் அப்படிலாம் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ எதனா ஒரு வேலை பண்ணுமே, என்ன பண்ணலாம்? ஸோ நீங்களாக ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணி மெகா சீரியல் மாதிரி அவர் பண்ணுற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லதில்லை சொல்லி முன்னுக்கு பின் முரணாக பேசி கொண்டிருக்கீங்க. இதனால் உங்களுக்கு காலனா பிரயோஜனம் கிடையாது. சம்பாஷிங்களா, அவ்வளோதான். அதோடு உங்கள் எபிசோடுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். எபிசோடெலாம் அந்த காலத்தில் 13 எபிசோடு வரும். உங்கள் மெகா சீரியல் குடும்பம் விஷயங்களே முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ ப்ளீஸ் ஸ்டே குவைட். நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்னாலும் சரி, தலைகீழ நின்னாலும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அது வேறு விஷயம். வாய்ப்பே இல்லை. ஓகே. பாய், சாரி, goodbye.